வருஷநாடு தேவேந்திர உள்ள என்னுடைய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஒரு பாப்பா இந்த இந்த பிள்ளைகள்லாம் போகிறதுக்காக ஒரு ஊர் மக்களே கூடி அனுப்பி வைக்கிறதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்மளை ரொம்ப நம்மளோட சாபத்தின் கட்டாயமாக நம்ம சமூகத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் காவல்துறையை வச்சு கூட்டு போகிறது, எதுனாலும் நம்ம படிச்சல் சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு சமூகமாகவே நம்ம தேவேந்திர உள்ள சமூகத்துக்கு சொல்லிட்டு இருக்கும்போது நான் இந்த வெளி தோற்றத்தில் பார்த்த எல்லா சமூகமாக தான் நான் இந்த சமூகத்தை பார்த்தேன். ஆனால் உள்ளே பார்க்கும்போது தான் தெரியுது, தேவேந்திர உள்ள சமூகம் மாதிரி ஒரு அன்புள்ள பாசமுள்ள சமூகம் எங்கேயுமே இல்லை. அந்த அளவுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த இடத்துல நான் வருஷநாளில் பேசுறதுக்கு. இந்த குழந்தைகள் இதுதான் முதல் அடியாக நமக்காக போய் விளையாட போய் வெற்றி பெற்று வரணும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்காக நான் குரல் கொடுத்து தான் இருக்கேன். அவங்களால முடிஞ்ச உதவியை நம்ம சமூகம் அத்தனை பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்மளோட சமூகத்துக்காண்டி போராடி அவ்வளவு தூரத்துக்கு நம்ம குரல் கொடுத்து எல்லாருக்காகவும் பேசி போன ஒரு அண்ணன் தான் நம்ம அண்ணன் கும்பளி ராஜ்குமார் அண்ணன். அதாவது வெளியவே தெரியாம இருந்து நம்ம சமூகத்துக்காக எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம நம்ம சமூகத்துக்காண்டி குரல் கொடுக்குற நம்ம அண்ணன் தான் நம்ம கும்பளி ராஜ்குமார் அண்ணன். இன்னைக்கு காலையில் உள்ள ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் நமக்காண்டி குரல் கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு உதவி செய்யறதுக்காண்டி முன் வந்திருக்காங்க. அது எவ்வளவு பெரிய பெருமையான விஷயம்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச நிதியை கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு அண்ணன் கும்பளி ராஜ்குமாரோட தம்பி உதயா அண்ணன் 10,000 நிதி கொடுக்கறதுக்காண்டி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்காங்க. அதனால எல்லாரும் கொஞ்சம் கைத்தட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தான் ஊக்குவிக்கிறோம் நம்ம அன்னைகளுக்கும் நம்ம கூட இருக்கிற சமூகத்துக்கும். இந்த பிள்ளைகளை பார்க்க போய் இதுதான் முதல் தரமா நம்ம தேவேந்திர சமூகத்துக்கு கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம வருஷநாடு சார்பா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.